சுவைத்தரணும் குக்கிங் சேனலில் பூந்தியெலாம் போடாமல் கடலப்பருப்பு வச்சு ஒரு லட்டு செய்யலாம், டக்குன்னு செய்யலாங்க. ஆனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலப்பருப்பு மட்டும் ஊற வச்சுடுங்க. இதை ஃபஸ்ட்டு இப்போ மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். சுவைக்காக கொஞ்சமாக உப்புங்க, ரொம்பலாம் போடக்கூடாது. இதை அரைச்சி வச்சுங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். இது போண்டாவே இப்போ போட போகிறோம். நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு கடாய் சூடு ஏறினதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன போண்டாவாக போட்டு அதுக்குள்ளேயே எண்ணெய் காயத்துக்குள்ளே ஒரு 300 கிராம் சர்க்கரை இருக்குங்க. இது நம்ம பாவு காய்ச்சிக்கலாங்க. பாவு பதம்லாம் இல்லை, சும்மா ஒரு கம்பி பதம் அளவுக்கு இது முழுகிற அளவுக்கு தண்ணிங்க. இப்போ அந்த போண்டா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் கலருக்காக ஆரஞ்சு கலரும் சேர்த்துக்கலாம், எல்லோ கலரும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஆரஞ்சு கலர் இருக்குதுங்க, அது சேர்க்குறேன். லட்டு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டுக்கலாங்க. திரும்ப நம்ம அரைக்க தான் போகிறோங்க, அதனால் எந்த சேர்க்கணுனாலும் இருக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா ஒரு கம்பி பதம் அப்படி வந்தால் போதுங்க. இறக்கலாம். இப்போ முந்திரி பொரிக்கிறதுக்கான நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு கொஞ்சம் செவப்பு வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட இந்த பொரிச்சதை போட்டு சும்மா பல்ஸில் லைட்டாக திருப்பினா போதும், மசிஞ்சிடும். இப்போ பொரிச்சு வச்ச போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை நல்லா ஒரு கொஞ்சம் பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப நைஸாலாம் வேணாம். அது கூட ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா பல்ஸ் மூடில் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ஜீரா காய்ச்சி வச்சுக்கிறேங்க இல்லையா, அதில் இதை கொட்டிக்கலாங்க. இப்போ நெய் முந்திரி இதில் வறுத்து வச்சுருந்தீங்களா, இதை இது கூட சேர்த்துக்கலாங்க. கவுளி ஸ்வீட் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாங்களா. எடுத்து சும்மா குட்டி குட்டியாக இது முடிச்ச லட்டுன்னு சொல்லலாம், லட்டுன்னு சொல்லலாம். ஓகே, லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.